என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 89ஆம் சங்கீதம் 20-21 வாசிக்கும் பொழுது தாவீதை கண்டுபிடித்தேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை கண்டுபிடித்தார் கர்த்தர். இந்த நாளில் உங்களையும் என்னையும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீத புத்தகம் 89ஆம் சங்கீதம் முழுவதுமே தாவீதை பற்றிதான சங்கீதமாக இருக்கிறது. தாவீது என்பவர் யார், தாவீதுக்குரிய வாக்கு தத்தங்கள் என்ன, தாவீதை பற்றிதான தேவனுடைய விருப்பங்கள் என்ன என்று அமைந்த சங்கீதம் தான் 89ஆம் சங்கீதம். அந்த 89ஆம் சங்கீதம் 20 வாசிக்கும் பொழுது என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்த உங்களை கண்டுபிடித்தார். இந்த உலகம் உங்களை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது உங்களை கண்டுபிடித்தார். உலகமும் உங்கள் சமுதாயமும் உங்களை துரத்தி விடும் பொழுது கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தார். அதே போலத்தான் தாவீது தன் குடும்பத்தால் துரத்தி விடப்படும் பொழுது, தாவீது தன் குடும்பத்தால் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்படும் பொழுது கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேவன் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். தேவன் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அந்த ஏமாற்றங்கள் அப்படியே இருக்காது பிரியமானவர்களே. நிச்சயமாய் நீங்கள் மாற்றத்துக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். முதலாவது இஸ்ரவேலில் முதலாவது ராஜா சவுல் ராஜாவை பார்க்கிறோம். சவுலை கர்த்தர் புறக்கணிக்கிறார். ராஜ்ய பாரம் சவுலை விட்டு புறக்கணிக்கப்பட்டது. இப்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மேய்க்க ஆடுகளுக்கு பின்னாக அலைந்த தாவீதை தம் ஜனத்தை மேய்ப்பதற்காக தெரிந்து கொண்டார். ஆடுகளுக்கு பின்னாக அலைந்த தாவீதை தன்னுடைய இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை ஆளும்படியாக தெரிந்து கொண்டார். இந்த நாளில் உங்களை ஒரு காரியத்திற்கு ஆளுகை செய்யும்படி தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு காரியத்தில் நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், எந்த இடத்துல ஊழியம் செய்யலாம், அது ஏதோ காரியத்தில் இருக்கலாம். அந்த அசைன்மெண்ட்டில் ஆசீர்வதிக்கப்படும்படி, அந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படும்படி தான் தேவன் உங்களை கண்டுபிடித்திருக்கிற பிரியமானவர்களே. எனவே இது தேவனுடைய திட்டமிடுதலாக இருக்கிறது, தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது, தேவனுடைய தெரிந்து கொள்வதாக இருக்கிறது. தாவீதை இஸ்ரவேலை ஆளும்படியாக கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். ஏனென்றால் முதல் ராஜா சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறத பார்க்கிறோம். இப்போ கீழ்ப்படியாமல் போன பொழுது கர்த்தர் தாவீது என்கிற ஒரு மனுஷனை தேடினார். தாவீதை கண்டுபிடித்தார். இந்த மனுஷன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இந்த நாளில் நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழும் பொழுது, அதை அப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் போதுமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்ப இயேசு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தார். எனவே சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். நாம் சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. நாம் தான் தண்டனைக்குள்ளானவர்கள், நாம் தான் ஸ்தோத்திரம் பாவங்கள் செய்தோம். ஆனால் பாவமற்றவர் நீதிமானாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். எனவே நம்மை காப்பாற்றும்படி சிலுவையிலே தொங்கினார். இந்த நாளில் வியாதிங்கிற படுக்கையில் உங்களை காப்பாற்றும்படி, கடன்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி, உங்களை காப்பாற்றும்படியாகத்தான் சிலுவையில் தொங்கினார். உங்களுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக்க வேண்டும் என்று தான் சிலுவையில் தொங்கினார். ஒருவேளை சாபம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் சாபத்தை நம்ப வேண்டாம், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்கிற அந்த உறுதியோடு மறுபடியுமாய் நம்பும்படியாக இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். இப்ப நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அதே போலத்தான் தாவீதை பார்க்கும் பொழுது ஒரு விசை ஆடுகள் மேய்க்கும் பொழுது கரடி அந்த ஆடுகளை தாக்க வந்தது. ஒரு விசை சிங்கம் அந்த ஆடுகளை தாக்க வந்தது. ஆனால் சிங்கத்தின் கைகளிலிருந்தும் கரடியின் கைகளிலிருந்தும் எதை தப்புவித்தார் என்று ஆடுகளை தப்புவித்தார். இந்த சாட்சி எங்க சொல்றாருன்னா, கோலியாத் என்கிற ஒரு அசுரனுக்கு முன்பாக, கோலியாத் என்கிற ஒரு ஸ்தோத்திர ஒரு வீரனுக்கு முன்பாக தாவீது நிற்கும் பொழுது சவுலிடத்தில் இந்த சாட்சியை கூறுகிறார். நான் ஒரு விசை கரடியை காலி பண்ணேன், ஒரு விசை சிங்கத்தை காலி பண்ணேன், இப்ப இந்த கோலியாத்து எம்மாத்திரம் என்று சொல்லி கோலியாத்திற்கு முன்பாக நிற்கும்படியாக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில் எத்தனை கோலியாத்து இருந்தாலும் தாவீதை கண்டுபிடித்தவர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். எனவே கோலியாத்துக்கு முன்பாக ஒரு தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்க வேண்டும் என்றால் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் தேவை. ஏனென்றால் மொத்த இஸ்ரவேல் மக்களும் ராணுவ வீரர்களும் அந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. 40 நாட்களாக காலையிலும் மாலையிலும் வந்து இஸ்ரவேல் சேனையை நிந்தித்த கோலியாத், இஸ்ரவேலை தூஷித்த கோலியாத், இஸ்ரவேல் ஜனத்தில் ஒருத்தரும் கூட கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ராஜா கூட நிற்க முடியவில்லை.
யோனத்தான் இருக்க முடியவில்லை. பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லும் பொழுது, நான் கரடியை, நான் சிங்கத்தை ஜெயித்தவன், இப்பொழுது இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும் என்று அவன் தாவீது சொன்னதை பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் இந்த காலை வேளையில நமக்கு நேராக கடந்து வருவதாக. அப்ப தாவீது மேல் இந்த விசேஷ அபிஷேகம், அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. அதை பார்க்கலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆமா, அதை பார்க்கலும் நமக்குள்ளாக விசேஷமாக அபிஷேகம் இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே சோர்ந்து போகாதீங்க. சில பிரச்சனைகள், காரியங்கள் உங்களை காயப்படுத்தி விட்டதோ, கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்விகள் உங்களை காயப்படுத்தி விட்டதோ, எனவே அந்த தோல்விகளுக்கு இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை மருந்தாக அமைகிறது. என்ன மருந்து அப்படின்னா, உங்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாவதற்கு முன்பாக, தாயின் கற்பத்தில் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை கர்த்தருடைய கரம் கண்டுபிடித்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்திருக்கிறது. அதில் வாசிக்கும் பொழுது, என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்போ கை உறுதியாக இருக்கும். இந்த நாளில் உங்கள் மேலே அவருடைய கை உறுதியாக இருக்கும், உங்களை அவருடைய புயம் பலப்படுத்தும் பிரியமானவர்களே. இதைத்தான் மோசே சொல்லும் பொழுது, அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகம் 33:27 வாசிக்கும் பொழுது, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். என்னை யார் பலப்படுத்தவில்லை என்று ஒருவேளை சோர்ந்து போயிருக்கூடிய அருமையான சகோதரா, கர்த்தர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒரு அருமையான ஒரு அம்மா வந்து கடந்த நாட்களில் அழுது கொண்டிருந்தார்கள். என்ன அழுதாங்கன்னா, அவருடைய மகனை தாக்கி கொன்று விட்டார்கள். அப்போ அந்த அம்மா அப்படியே என் முன்பாக வந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது, நான் எந்த வார்த்தை அவளுக்கு முன்பாக ஆறுதல் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தேற்றி கொண்டேன். ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் அழுது கொண்டிருந்தேன், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் என்னை தேற்றி கொண்டேன். ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, மகனை இழந்து அந்த பாரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி இன்னும் என்னை காயப்படுத்துகிறது, இன்னும் என்னை துக்கப்படுத்துகிறது என்று அந்த அம்மா எங்கிட்ட சாட்சி சொன்னதை கேட்டேன். அப்போ அந்த பிரச்சனை போராட்டங்கள்லேருந்து மீண்டு வந்த உடனே இந்த உலகம் சொல்கிறது, இவள் மறுபடியும் இந்த பிரச்சனைக்குள்ளாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. அப்போ துக்கத்திலிருந்து கர்த்தர் ஏதோ சித்தம் வைத்திருக்கிறார். எனவே குழந்தை இறந்து விட்டது, பையன் இறந்து விட்டான். இப்பொழுது அடுத்த நகர்வுக்குள்ளாக அந்த தாய் நகர்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த உலகம் சொல்லுது, பாரமே இல்லை, அச்சமே இல்லைன்னு சொல்லி அவளை இன்னும் காயப்படுத்துறது பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில அடுத்த நகர்வுக்குள்ளாக உங்களை நகர விடாத இந்த உலகம் காணப்படும். அடுத்த நகர்வுக்குள்ளாக ஸ்தோத்திரம், கர்த்தர் ஏதோ செய்தார், அவ்வளவுதான். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, தாவீது மிகப்பெரிய அற்புதமான வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் தாவீதுக்கு உண்டு. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல ஏமாற்றங்கள் கடந்து வந்தன, பல காரியங்கள், பிரச்சனை, போராட்டங்கள் கடந்து வந்தன. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை ராஜாவாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவருடைய மகன் அவனுக்கு விரோதமாக அப்சலோம் வந்ததை பார்க்கிறோம். அப்ப ஜனங்களை என்ன சொல்லும் பொழுது, பிசாசு தாவீதை ஏவி விட்டான். ஜனங்களை என்ன வேண்டும் என்று தாவீது விரும்பினான். அதே போல ஜனத்தை சென்சஸ் எடுக்கும் பொழுது கொள்ளை நோய் தேசத்தில் வந்தது. இப்படி பல பிரச்சனைகள், பச்சை வெள்ளத்தில் பாவம் செய்யும் பொழுது அதே தாவீது தன்னுடைய குழந்தை இழந்ததை பார்க்கிறோம். பல போராட்டங்கள் வந்த பொழுது கூட தாவீது தேவனை விட்டு போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில பிரச்சனை, போராட்டம் வரும் பொழுது வந்த உடனே நான் தேவனை விட்டு போகிறேன் என்று அநேக சொல்றதை பார்க்கிறோம். ஆமா, தேவனுடைய வசனம் வேண்டாம், வார்த்தை வேண்டாம், நான் தேவனை விட்டு தூரமாய் போகிறேன் என்று சொல்றதை பார்க்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கடவுளோடு இருக்கும் பொழுதே இவ்வளவு பிரச்சனை நம்மை மேற்கொள்ளுது என்றால், அவரை விட்டு தூரமாய் போகும் பொழுது இன்னும் நாம் பயங்கரமாக சோதிக்கப்படுவோம். எனவே கடவுள், ஆமாம், மனுஷனுக்கு தேவைப்படலை, மனுஷன் தான் கடவுள் தேவைப்படுது. அப்போ கடவுள் யாருக்கு தேவைப்படுதுன்னா நமக்கு தான் தேவைப்படுது. நம்ம தான் தேவ சமூகத்தில் வர வேண்டும். ஆமாம், ஒரு கிறிஸ்தவம் இல்லாமடி இந்த உலகத்தில் இருந்தால் கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நமக்கு தான் தேவன் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் தான் நாம் பல பிரச்சனை, போராட்டங்களிலிருந்து கடந்து வர தேவன் தேவை. பிரைஸ் தி லார்ட். எனவே அதை சிந்தித்துக் கொண்டு மறுபடியுமாக தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே சோர்ந்து போய் பிரச்சனை மத்தியில் சோர்ந்து போய் துக்கத்தோடு, இந்த துக்கத்தினால கிறிஸ்து எனக்கு வேண்டாம், இந்த துக்கத்தினால தேவனுடைய வார்த்தை இனி எனக்கு வேண்டாம் என்று தூரமாய் சிந்தையிலே போய் கொண்டிருக்கிற, இருதயத்தில் போய் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீ மறுபடியுமாய் வந்து தேவனை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. பிரைஸ் தி லார்ட். அதே தாவீது தான், ஆமாம், சங்கீதம் 51 வரும்போது பச்சை வெள்ளத்தில் பாவம் செய்ததை பார்க்குறோம். அதே தாவீது தான் கொலை செய்ததை பார்க்குறோம். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஒரு மன்னிப்பு உண்டானது. இந்த காலை வேளையில் நாம் பாவம் செய்கிறோம், ஆனால் வருந்துவதில்லை, அதுக்கு மன்னிப்பு கோருவதில்லை.
எனவே இந்த நாளில் மறுபடியுமாய் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், என் காரியம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நான் மறுபடியும் தாவீதை போல வருகிறேன். அப்போ தாவீது சொல்லும் பொழுது எப்பொழுதும் உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை விட்டு எடுத்துக்கொள்ளாதீரோ, உங்களுடைய ஆவியானவர் எனக்கு தேவை என்று சொல்லி அந்த சங்கீதம் 51 வாசிக்கிறோம். உங்களது ஆவியானவர் தேவை. அந்த எப்போதும் அவரோடு இருக்கிறதுனால தான் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டா. இந்த நாளில் அருமையான சகோதரா, உனக்கு முன்பாக ஒரு கேள்வி என்னன்னா, நீ தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ தீர்மானிக்கிறாயா? அவரோடு பயணிக்க தீர்மானிக்கிறாயா? தீர்மானிக்கும் பொழுது அவருடைய கை உன்னோடு கூட இருக்கும், உன்னை உறுதிப்படுத்தும். ஆமாம், நீ சில காரியங்களிலிருந்து வெளியே வரும்படியாக தேவன் செய்வார். ஆமாம், எதிராளிகளுக்கு முன்பாக உன்னுடைய கரத்தை அவர் பலப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். எனவே என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த நாளில் சங்கீதம் 136:12 வாசிக்கும் பொழுது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். பலத்த கையினால இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வந்தார். சூப்பர்ல. எகிப்திலிருந்து, பொல்லாத எகிப்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து சிக்கி கொண்டிருந்த 400 ஆண்டுகள் பிரதர், 400 ஆண்டுகள் சிஸ்டர். அப்போ 400 ஆண்டுகளில் எகிப்தின் வல்லடிக்கு, பயங்கரமான கொடிய எகிப்துங்கிற ஆளுமைக்கு, அடிமைத்தனத்திலிருந்து அந்த எபிரேய மக்களை செங்கடலை தாண்டி கொண்டு வந்தா, யோர்தானை தாண்டி கொண்டு வந்தா, எரிகோ பட்டணத்தை தாண்டி கொண்டு வந்தா, அவர்களை கொண்டு வந்து கானான் என்கிற தேசத்தை அவர்கள் கொடுத்தார். பிரியமானவர்களே, அவருடைய கை அவர் கை யுத்தம் பண்ணி அதை கட்டிக்கொள்ளவில்லை, மாறாக கர்த்தர் அவளுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த காலவெளியில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், பிசாசுக்கு விரோதமாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமாம், அவங்களெல்லாம் யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவருக்கு முன்பாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அதை செய்தார். எதை செய்தார் என்றால், எகிப்தில் பல வல்லமைகளை செய்தார். இந்த காலை வேளையில் கவர்மெண்ட் வேலை கொடுத்தது அவர் தான். அதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்றாங்க. அப்போ கவர்மெண்ட் வேலையில் ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே கர்த்தருக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. வேலை தந்த உடனே ஸ்தோத்திரம். அதில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வருவாருங்கிற மனது இல்லை, மாறாக கர்த்தர் வேண்டாம்ங்கிற தீர்மானத்தை பிசாசு விதைக்கிறத பார்க்குறோம். இந்த காலை வேளையில் அருமையான சகோதரா, அருமையான சகோதரியை, உன்னை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கும் பொழுது, உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நீ பிசாசுக்கு இரையாகலாமோ, பிசாசுக்கு வல்லமைக்கு இரையாகலாமா? உன்னை கண்டுபிடித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கே தெரிந்து கொண்டார் என்றால், இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்பொழுது ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவனை வெளியே கொண்டு வந்தார். எங்கே தெரிந்து கொண்டார்னா, அவங்களை உபத்திர குகையில தெரிந்து கொண்டார். உபத்திர குகை, பார்வோன்கிற உபத்திர குகை, எகிப்துங்கிற உபத்திர குகை. இந்த நாளில் உன்னை உபத்திர குகையில் தெரிந்து கொண்டிருக்கிற பிரதர். உன்னை உபத்திர குகையில கண்டுபிடித்திருக்கிறார். எது உபத்திரம் அப்படின்னா, கடன்கிற பிரச்சனையோடு இருந்தீர்கள், பெற்றோர் இல்லைங்கிற பிரச்சனையோடு இருந்தீர்கள், சரியாக படிப்பு இல்லைங்கிற பிரச்சனையோடு இருந்தீர்கள், போராட்டத்தோடு அலைந்து கொண்டிருந்தீர்கள். விபத்தின் ஆவியும் மரணத்தின் ஆவியும் தாக்கி கொண்டிருந்தது, தொடர்ந்து தாக்கி கொண்டிருந்தது. அதோடு இருந்தீர்கள். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். எனவே இந்த நாளில் கண்டுபிடித்த நாம் இனியும் தேவனி இதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை போல மாற வேண்டும். எனவே தாவீதை போல மாறத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதை போல இதயத்துக்கு ஏற்றவனாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்றதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ உண்மையும் உண்மையுள்ள ஊழியக்காரனே சொன்னார்ல, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய பிதாவின் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் நல்லவனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ எகிப்தில் எங்கே தெரிந்து கொண்டார்னா, கொடிய எகிப்தில், இந்த நாளில் பாவம் எகிப்தில் இருந்தவங்களை தெரிந்து கொண்டார், பிரச்சனை போராட்டம் என்கிற எகிப்தில் இருந்தவங்களை தெரிந்து கொண்டார். அது ஏசியா 48:10 அழகா சொல்லியிருக்கு, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ உங்களை என்னையும் கத்தங்க தெரிந்து கொண்டார். உபத்திரத்தின் குகையில், அழுகையின் பள்ளத்தாக்கில், வெளிவர முடியாத சூழ்நிலையை தெரிந்து கொண்டார். இதை யோசித்து பார்க்கும்போது தெரியும், இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை காட்டிலும் பிரம்மாண்டமான பிரச்சனையிலிருந்து தேவன் எங்களை வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் சப்ப மேட்ரி, இதெல்லாம் சுசிப்பி. அப்போ பெரிய காரியத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்தாரே. அப்போ எகிப்துங்கிற பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் நன்றி கெட்ட ஜனங்கள், நன்றியை மறந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இறைச்சியை கற்றுக்கொண்டிருந்தார். இறைச்சி வேணும், சாப்பாடு வேணும். அப்போ ஒரே மண்ணாவை சாப்பிட்டு, ஒரே டிஷ்ஷை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி நன்றி கெட்ட ஜனங்கள் தேவனை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இந்த நாளில் நமக்குள்ள நன்றி உள்ள இருதயத்தை தேவன் விரும்புகிறார். பர்னபா என்பவன் நல்லவனாக இருந்தான். நல்லவன் போட்டிருக்கு பர்னபா குறித்து. அவன் நல்லவன், அவன் நல்லவன், அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவன் காணப்பட்டவன், அவன் நல்லவன் என்று பைபிள் சொல்லுது பர்னபாவை குறித்து. இந்த நாளில் காலேப்பை குறித்து சொல்லும்போது, காலேப் விசேஷித்த ஆவியுடையவன், அவன் வேற ஒரு ஆவியுடையவன்.
ஆமாம், எந்த இடத்துல போட்டி மனப்பான்மை இல்லை. ஆமாம், மோசேக்கு அப்புறம் நான் தான் வரணும்னு சொல்லலை. அப்போ யோசுவா வந்தால் கூட ஓகே சொன்னது தான் காலேப். அந்த காலேப் விசேஷித்த ஆவி உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறத பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்கள் இவரெல்லாம் விசேஷித்த ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். விசேஷித்த ஆவி உடையவர்கள் என்றால் தேவனை போல மாறினவர்கள், தேவனுக்கு ஒத்த இருதயமுடையவர்களாக மாறினவர்கள். எனவே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், அதை மறந்து போனார்கள். பார்வோனுடைய கைக்கு தப்புவித்தார், மறந்து போனார்கள். செங்கடல் அழித்திருக்கும், செங்கடலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த நாளில் பல செங்கடல் உங்களை அழித்திருக்கும், பல யோர்தான் உங்கள் வாழ்க்கையை காலி பண்ணியிருக்கோம், மரணத்தின் ஆவி உங்களை எப்பயோ போட்டு தள்ளியிருக்கோம். ஆனால் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தாரே, அதை மறந்து விட்டு பிசாசு சொல்லக்கூடிய மாய பொய்யை நம்பாதிருங்கள். இப்போ இந்த சாதாரண ஒரு இழப்பு, அது உண்மையிலே பிரம்மாண்டமான இழப்பு தான், முக்கியமான இழப்பு தான். ஏதோ ஒரு காரியம், அது வேலை பார்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், அது வேலையை இழந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், நஷ்டம் உண்டாயிருக்கலாம். அந்த இழப்புக்காக தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. அந்த இழப்புக்காக நான் தேவனை விட்டு போகிறேன் என்று சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதும் பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அற்புதத்தை செய்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது நாங்கள் எகிப்திலே மடிந்தால் நலமாயிருக்கும், அதாவது வனாந்தரத்தில் அழிந்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இதவே பேசி கொண்டிருந்தார்கள். எனவே அவங்களுடைய பேச்சின்படியே அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் கானானை சுதந்திரித்தார்கள். இந்த காலை வேளையில் ஆமாம், அவிசுவாசமாய் பேசி தேவனை துக்கப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை மட்டுப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை பேசாமல் பிசாசுக்கு ஒத்து போக தீர்மானித்தால் நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல. கர்த்தருடைய கரம் இனி உங்களை பலப்படுத்த வாய்ப்பே இல்லை, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான். அப்போஸ்தலனாகிய பவுலை காட்டில் நீங்கள் நானும் சோதிக்கப்படவில்லை, யோபை காட்டில் நீங்களும் நானும் சோதிக்கப்படவில்லை. பல ஆபிரகாமை காட்டில் நம்ம சோதிக்கப்படவில்லை. அப்போ பல காரியங்களில் பல பரிசுத்தவான்கள் சோதிக்கப்பட்டு நான் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி யோபு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் பிரதர், எனவே சோர்ந்து போகாதீங்க. அப்போ பல பரிசுத்தவான்கள், பல அப்போஸ்தலர்கள், தேவனோடு உறவாடினவர்கள், தேவனை பார்த்தவர்கள், நேர்களை பேசினவர்கள் வாழ்க்கையில் கூட பல சோதனையை தாண்டி, டெம்ப்டேஷனை தாண்டி, டெஸ்ட்டை தாண்டி தான் வெளியே போனாங்க. அப்போ அதை அந்த அளவுக்கு நம்ம எதுவும் பெருசாக அனுபவிக்கலை. ஆனால் அவர்களே நான் தேவனை விட்டு போகிறேன் என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போ நீயும் நானும் தேவனை இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். எனவே இந்த நாள் உங்களை பலப்படுத்துவார். ஆமாம், பவுல் சொல்லும்போது பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே சோர்ந்து வரக்கூடிய காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார், அல்லது நீங்கள் வெளியே வர முயற்சி பண்ணணும். தேவன் என்னை வெளியே கொண்டு வருவார், அவர் அபிஷேகம் என்னை இன்னும் நிரப்பும் அப்படி நம்பணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னும் நிரப்பும். அது நீச்சல் அளவுக்குள்ளாக கொண்டு போக வேண்டும். ஆமாம், மொட்டுக்கு அளவு அல்ல, இடுப்பு அளவு ஆழம் அல்ல. ஆமாம், நீந்தக்கூடாத கடக்கக்கூடாத அந்த ஆழத்துக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அதுதான் தாவீது விரும்பின அபிஷேகம். அதுதான் தாவீது எதை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சங்கீதம் 51 ஜெபித்தார். அந்த எடுத்துக்கொள்ளாதீரும் பரிசுத்த ஆவியின் மேலே அவ்வளோ ஒரு வாஞ்சியாக இருந்தார். அந்த அபிஷேகத்தை அவர் கனப்படுத்தினார். ஏனென்றால் அபிஷேகம் மறுபடியும் ஒரு காரியத்தை உருவாக்கும். எனவே தாவீது ஒரு குழந்தை இழந்தார். அந்த குழந்தைக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். குழந்தை மரித்து போனது, குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு கர்த்தர் சாலோமோனை கொடுத்தார், ஞானியாகிய சாலோமோனை கொடுத்தார். பூமியில் அவன் லெவலுக்கு எந்த ஒரு அறிவாளியும் இல்லை, அவன் லெவலுக்கு எந்த ஒரு பணக்காரனும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யங்களை கொடுத்து சாலோமோனை கொடுத்து தாவீதை ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை பலப்படுத்தின கரம் இந்த நாளை உங்களை பலப்படுத்த வேண்டும் என்றார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்தது போல நாமும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ தீர்மானிக்கும் பொழுது நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதில் 89:22 சொல்லும் பொழுது சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சத்துரு நெருக்குவதில்லை ஒரு பிராமிஸ் சொல்ற. சத்துரு தாவீதை நெருக்குவதில்லை. ஆமாம், அதுக்கப்புறம் நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லைங்கிற ஒரு பிராமிஸ் கொடுத்தார். இந்த நாளில் அந்த பிராமிஸை நமக்கு எடுத்துக்கிறோம். ஆமாம், அதே போல் அந்த வாக்குத்தத்தை நம் உரிமை கொண்டாடுவோம். ஏனென்றால் தாவீது சொல்லும்போது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று தாவீது சொல்லவில்லை. சத்துருக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று தாவீது சொல்லவில்லை. மாறாக சத்துருக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்தான்
ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும். சத்துருக்களுக்கு முன்பாக சங்கீதம் 3:3 வாசிக்கிறோம். ஆனாலும் என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமாம், சத்துருக்களுக்கு மேலாக ஒரு ஆசீர்வாதம், சத்துருக்களுக்கு மேலாக ஒரு பிளெஸ்ஸிங், அதை சொல்லும் பொழுது ஆமாம் இந்த நாளில் ஆமாம் தாவீது சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியமான வார்த்தை, கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், சத்ரு அவனை நெருக்குவதில்லைன்னு சொன்னோன்னா அதே தாவி சொல்றாரு. இப்போ தாவி சொல்றாரு, ஆமாம் சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இந்த கால வேளையில் உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தாரே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரே, தாவீதை கண்டுபிடித்தது போல உங்களை கண்டுபிடித்தாரே. எனவே ஆண்டவர் சொல்லக்கூடிய இறை வாக்கு, ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனமான வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு முன்பாக ஆமாம் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். அந்த பந்தியின் மூலமாக உங்கள் தலையை கனப்படுத்த போகிறார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்கள் பாத்திரம் எம்டி அல்ல, அது ஓவர்ஃபுல்லாக கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். ஆமென். அது நிரம்பி வழியக்கூடிய பாத்திரம். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்தாவின் ஆளுகையை குறிக்கிறது, பரிசுத்தாவினுடைய அந்த நீச்சல் ஆழம், அந்த கடக்கக்கூடாத வல்லமையை குறிக்கிறது பிரியமான. எனவே இந்த நாளில் சத்ரு உங்களை ஒடுக்குவதில்லை. அது அப்படியே விசுவாசிங்க. பிரச்சனை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறது. சின்ன வியாபாரம் தான் ஆரம்பித்தேன், ஆசீர்வாதம் இல்லை. சின்ன ஊழியத்தை தான் ஆரம்பித்தோம், ஆசீர்வாதம் இல்லை. ஆமாம், சின்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தோம், ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்ப வேண்டாம். நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. இந்த காலவெளியில் பிரச்சனை உன்னை ஒடுக்குவதில்லை. ஏனென்றால் அவருடைய கை, யாவே கை, இயேசுவின் கரம், பிதாவின் கரம், பரிசுத்த ஆவியின் கரம் உங்கள் மேல் உறுதியாக இருக்கும். ஆமாம், உறுதியாக இருக்கும். அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். அதான் மோசே நம்ம வாசித்தோம்ல, உபாகம் 33:20 வாசித்தோம்ல, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலாம், அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்படி புயம் தான் ஆதாரம். ஆமாம், ஆதாரம் அவர் கரந்தான். ஆமாம், ஆதாரம் அவர் கரந்தான். எனவே தாவி சொல்லும் பொழுது அதை அப்படி சொல்லும் பொழுது சொல்கிறாரு, 89:35 சொல்லுவார், தாவீதுக்கு நான் பொய் சொல்ல. சூப்பரில் ஒரு விஷயம் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்வது எவ்வளவு நிச்சயமோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அது நிறைவேறுவது அவ்வளவு நிச்சயம் பிரியமானவர்களே. அதே போல உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை கொடுத்தாரு, அந்த வார்த்தை நிறைவேறுவது நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்பொழுது வாக்குத்தத்தத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்குள்ளே நம்ம செத்து போயிடுவோமோன்னு ஒரு எண்ணம் உண்டாகுது. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்பாக எங்கள் சந்ததி இருப்போமே தெரியலை. ஆனால் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆமாம், தாவீதுக்கு பொய் சொல்லேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, தாவீதுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன்னு சொன்னாரே. தாவீதுக்கு பொய் சொல்லாத கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கும் பொய் சொல்வதில்லை, உங்களுக்கும் பொய் சொல்வதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எருசலேமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எருசலேம்னா நீ நானும் தான். ஆமாம், நீ அவரால் மறக்கப்படுவதில்லை. அவர் அவனை தெரிந்து கொண்டிருக்கார் பிரதர். அதை சொல்லும் பொழுது 23 அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன்னு சொல்றார். அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். தாவீதுக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ். அப்போ பழிக்கு பழி வாங்க போறேன்னு புறப்படாத. ஆமாம், பழிக்கு பழி வாங்க போகிறேன். ஆமாம், ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறேன், புறப்படாத. ஆமாம், உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன்னு புறப்படாத. உன்ட பலம் இருக்குன்னு, உன்ட பலம் இருக்குன்னு புறப்படாத. உன்ட பணம் இருக்குன்னு புறப்படாத. காத்துரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமாம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமாம் ஆமாம், நீ ஏதோ பிரச்சனை பண்ணும்பொழுது அது பிரச்சனை ஏதோ மாட்டிக்கிட்டு 10-15 வருஷம் கோர்ட்டு கேஸ் ஆகும். ஆனால் இதுனா அவர்னா ஆமாம் உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய விரோதிகளை அவர் துரத்திடுவார். ஆமாம், உன் விரோதிகளை தேடியும் காணாதிருப்பாய், உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். அதுதான் ரிசல்ட்டு. அப்போ தேடுவேன், அவங்க இருக்கவே எங்கே இருக்காங்க தெரியலைங்க. அப்போ அங்கிட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர் பக்கம், திருப்பூர் பக்கம் போயிட்டான், அல்லது திருநெல்வேலி எங்கேயோ போயிட்டான். உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். தேடினா கிடைக்க மாட்டான். ஆமாம், ஏன்னா அதுதான் ஆசீர்வாதம். தாவீது சொல்கிறாரு, மடங்கடிப்பேன். அதில் சொல்லும் பொழுது 24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். தாவீதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறார், கொம்பு உயரும். கொம்புனா ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, கொம்புனா ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, கொம்புனா சத்துருக்கள் மேலே உள்ள ஜெயத்தை குறிக்கிறது, கொம்புனா அவனுடைய பேர் பூமியினுடைய பெரியோருடைய ஒத்த பேரை தந்தேன்னு சொல்லி வாக்கு சொன்னான். 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். பூமியில் உள்ள பெரியோருடைய நாமத்துக்கு ஒத்த பேரை உனக்கு தந்தேன்னு சொல்லி தாவீதப்பா சொல்கிறார். ஆனால் ஏன்னா பெரிய லெவலில் சாதித்த லெவலில் உள்ள மனுஷனுடைய பேருக்கும் தாவீது பேருக்கும் ஈக்குவலாக மாறிச்சு. இப்போ வர வர தாவீதுடைய மகிமை, தேவனுடைய மகிமை தாவீதை நிரப்பினதுனால தாவீதுடைய கொம்பு உயரமானது, அது உயர்ந்தது பார்க்குறோம். இந்த நாளில் உங்கள் கொம்பு உயரும் பிரதர். ஆமாம், உங்கள் கொம்பு உயரும். ஆமாம், என் கொம்பை வெட்டிட்டாங்க, என் கொம்பு ஆமாம் என் கொம்பு சீவாமல் இருக்குது. இல்லை, கர்த்தர் உங்கள் கொம்பை உயர பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை கொம்பை உயர பண்ணுகிறார். கொம்பு என்பது வியாதி இல்லாத வாழ்க்கை, கொம்பு என்பது ஆசீர்வாதம், கொம்பு என்பது சத்துருக்கள் மேல் உள்ள ஜெயம், கொம்பு என்பது தீர்க்க ஆயுசு, கொம்பு என்பது தேவன் தரக்கூடிய பலன். இதுதான் கொம்பு. இப்போ
என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் சொன்னார்ல, இந்த நாளில் உங்கள் கொம்பு உயரப்போகிறது. ஏன் கொம்பு உயரணும் அப்படின்னா, தாவீதை கண்டுபிடித்தார், உங்களையும் கண்டுபிடித்திருக்கார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதே உபாகம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகம் புத்தகம் 32:10 வாசிக்கும் பொழுது, பாழான நிலத்திலும் ஊழையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்து அருளினார். அவன் உணர்த்துறாரு, நடத்துறாரு, கண்மணி போல காத்துறாரு. எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னா, பாலான நிலத்தில், நரி ஊழையிடக்கூடிய ஊழை நிலத்தில், வெறுமையான அவாந்தர வெளியில் அவனை கண்டுபிடித்தார். இஸ்ரவேல் மக்களை கண்டுபிடித்தார். பிரதர், உங்களை கண்டுபிடிச்சிருக்கார் சகோதரியே. அவாந்தர வெளியில் கண்டுபிடிச்சாரு, பாலைவனத்தை தான் கண்டுபிடிச்சாரு, யாருமே இல்லைங்கிற அந்த சூழ்நிலையை கண்டுபிடிச்சாரு. இப்போ அவரோடு அவர்கிட்ட இருக்கும் பொழுது சில காரியம் உங்களுக்கு நடக்கலை, சில வாக்கு தத்தங்கள் நடக்கலை, சில வார்த்தைகள் இன்னும் அந்த வெற்றி, அதில் அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை மேலே தேவன் வெற்றி தரலன்னு சொன்ன உடனே அவர் விட்டு தூரமாய் போக வேண்டாம், அவரோடு இருங்க, இன்னும் அவரோடு இருங்க, இன்னும் நெருக்கமாக அவரோடு இருங்க. சில வார்த்தைகள் வசனங்களை பேசும் பொழுது அப்போஸ்தலரை பார்த்து சொல்றார், சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. அப்போ பார்க்கும்பொழுது அது முதல் அநேகர் பின்வாங்க தொடங்கினார்கள். யோவான்ல வாசிக்கிறோம். அப்போ இது கடினமான உபதேசமாக இருக்கிறதே, இதை யார் பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அது முதல் அவருடைய சீசர்கள் பின்வாங்க தொடங்கினார்கள். பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறாரு, இருக்க முடியல. பாவ மன்னிப்பு பற்றி பேசுகிறாரு, ஒத்துக்கொள்ள முடியலை. மன்னிக்க சொல்றாரு, ஒத்துக்கொள்ள முடியல. சில காரியத்தை மறக்க சொல்றாரு, ஒத்துக்கொள்ள முடியல. சில காரியத்திலிருந்து வெளியே வர சொல்றாரு, ஒத்துக்கொள்ள முடியல. அது வரைக்கும் கடவுள்னா அவர் கடவுள் இல்லை, பிதாவை பாருன்னார், அப்பாவை பாருன்னார், ஒத்துக்கொள்ள முடியல. சில காரியங்கள், சில அவர் தரக்கூடிய அந்த 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 சில பக்தியின் பாடத்தை ஒத்துக்கொள்ள முடியவில்லை, அந்த ஆன்மீகத்தை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அது முதல் அநேகர் பின்வாங்க தொடங்கினார்கள். அப்பொழுது சீசர் பக்கம் திரும்பி சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லும் பொழுது, அப்ப சீமோன் பேதுரு பீட்ரு சொன்ன ஒரு வார்த்தை, எங்க போவோம், உம்மிடத்தில் மாத்திரமே ஜீவனுள்ள வசனம் வார்த்தை இருக்கிறதே. அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட தான் ஜீவனுள்ள வார்த்தை, அவர்கிட்ட தான் நம்மை உருவாக்கக்கூடிய வார்த்தை, அவர்கிட்ட தான் மறுபடியும் நான் அப்டேட்டுக்குள்ள வார்த்தை, அவர்கிட்ட தான் நான் இன்னும் ஜெயிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், உங்களை பாலான இடத்துல கண்டுபிடித்தார், தெரிந்து கொண்டார். ஆமாம், அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காரு, தெரிந்து கொண்டார். நீங்கள் மறுபடியும் அவர் விட்டுட்டு பாலான இடத்துக்கு போயிடாதீங்க, வெறுமையான இடத்துக்கு போயிடாதீங்க, நரி ஊழையிடக்கூடிய ஊழை நிலத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா அவர் தான் உங்களை கண்டுபிடிச்சாரு, அவர் தான் நடத்துகிறாரு, அவர் தான் உணர்த்துகிறாரு, அவர் தான் கண்மணி போல காத்து அழுகிறார். எனவே இந்த கால வேளையில் அதை வாசிக்கும் பொழுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அப்போ என்னென்ன வருது பாருங்களேன், கூட்டை கலைக்கிறது, தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுகிறது. ஆமாம், அதுக்கு அனல் உண்டாக்குது. ஆமாம், அது அப்டேட்டுக்குள்ளாக கொண்டு போகுது. ஆமாம், அனல் உண்டாக்குது. அவைகளை இப்போ என்ன செய்யணும்னா பறக்க வைக்க வேண்டும், பறக்க வைக்க வேண்டும். சமுதாயம் பறக்க கூடாது என்று சொல்லுகிறது. சமுதாயங்கள் உயர பறக்க வேண்டாம் என்று தடை செய்கிறது. நீங்கள் வாழ விரும்பல சமுதாயம், நீங்கள் வாழ விரும்பல உறவினர்கள், நீங்கள் வாழ விரும்பல உங்கள் நண்பர்கள். அப்போ கழுகு பறக்க கூடாது என்று சொல்லி சில காரியம் நடக்குது. ஆனால் இது பறக்க விரும்புகிறது. தாய் கழுகு தன் குஞ்சுகள் பறக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்போ தாய் கழுகு ஆகிய யெகோவா, தாய் கழுகு ஆகிய ஆண்டவர் உங்களை பறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கழுகு பறக்க தான் வேணும். கழுகு உயர பறப்பது தான் அதோட டிசைனே. அதை கழுகை கண்டுபிடிச்சதே, கழுகை உருவாக்குறதே, கழுகை தேவன் ஸ்தோத்திரம். அதுக்காக அவர் செஞ்ச காரியமே மேகத்துக்கு மேலாக பறக்க வேண்டும். மழை பெய்யுது, அதுக்கு மேலாக பறக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பயங்கரமான இடத்துல ஹையா பறக்கிறது தான் கழுகு கண்டுபிடிச்ச, அதுக்கு தான் உருவாக்கி இருக்காரு. மற்ற பறவையை காட்டிலும் சும்மா மரத்தை விட்டு மரத்தை தாவருக்கு பறக்கலை, அதுக்காக பறக்கலை, உயர பறக்க வேண்டும். இப்போ ஒரு உயர பறக்கத்தான் என்ன செய்கிறாருன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை செய்கிறார். அப்போ அசைவாடுகிறார், கூட்டை கலைத்தார். உடனே அந்த கூட்டில் இப்போ முள்ளு குத்த ஆரம்பிச்சிருச்சு. முள்ளுக்கு மேலே அந்த தேங்காய் நார் ஸ்பாஞ்சு மாதிரி போட்டிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துச்சு. இப்போ அந்த கூட்டை கலைக்கும் பொழுது முள்கள் குத்தாக ஆரம்பிக்கிறது. இப்போ கழுகு தாயை தப்பாக நினைக்கிது. தகப்பன் கழுகை தப்பாக நினைக்கிது. இந்த நாளில் கிறிஸ்துவை நீயும் நானும் அநேகரை தப்பாக நினைக்கிறோம், தேவனை தப்பாக நினைக்கிறோம். தேவன் இதை ஏன் அனுமதித்தார் என்று நினைக்கிறோம், தேவன் இதை ஏன் என் வாழ்க்கையில் உருவாக்கினார் என்று நினைக்கிறோம், ஏன் சத்துரு இப்படி பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் அதுக்கெல்லாம் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை இப்போது நாம் புரியாமல் இருந்தால் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் புரிய வாய்ப்பு இருக்கிறது, 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் புரிய வாய்ப்பு இருக்கிறது.
அல்லது ஒரு வாரம் கழித்து புரிய வாய்ப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ குஞ்சு தவறாக நினைத்தது, ஆனால் கூட்டை கலைக்கிறது, அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது, செட்டைகளின் மேல் வைத்து சுமந்து கொண்டு போகிறது, சுமந்து கொண்டு போய் அதை கீழே விழுக வைக்கிது. இப்போ மறுபடியும் சுமக்குது, அதை பறக்க வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் உங்களை கண்டுபிடித்த நோக்கமே உங்களை பறக்க வைப்பதற்காக, உங்களை கண்டுபிடித்த நோக்கமே நீங்கள் ஷைன் பண்ணுவதற்காக. தாவீதை கண்டுபிடித்த நோக்கமே, அவன் வெறும் கரடியையும் சிங்கத்தையும் கிழிச்சு போட்டு உட்காரக்கூடாது, சிங்கத்தையும் கரடியை மட்டும் கிழிச்சு போட்டு தாவீது இருக்கக்கூடாது. மாறாக அவன் இஸ்ரவேலை நடத்த வேண்டும். அந்த பர்பஸுக்காக தான் ஆடுகள் பின்னாக அலைந்த தாவீதை கர்த்தர் எடுத்து தன் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும்படி செய்தார். இந்த காலவெளியில் தாவீதை கண்டுபிடித்த அதே கரம் உங்களை கண்டுபிடித்தது. எகிப்தில் இஸ்ரவேல் மக்களை அவன் ஒடுக்கின பார்வோன் வல்லமைக்கு மெரிய கொண்டு வந்த அந்த பலத்த கரம் ஓங்கும் புயம் அது கண்டுபிடிச்சிச்சுல, அது அந்த கரம் தான் உங்களை கண்டுபிடித்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே 12ஆம் வசனம் 30 உபாகம் 32:12 நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆமென், ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்தினார். ஆமென். கர்த்தர் ஒருவரே உன்னை உணர்த்தினார். கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அந்நிய தேவன் எப்பயோ கைவிட்டாங்க உன, அந்நிய தேவனை எப்போயும் நம்மளை விட்டு விலகிட்டாங்க. அந்நிய தேவன் நமக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இஸ்ரவேல் மக்களை நடத்தின தேவம் இஸ்ரவேல் மக்களை கண்மணி போல பாதுகாத்தவர் உன்னையும் என்னையும் பாதுகாத்தா. எனவே தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தது போல சவுல் இருதயத்துக்கு ஏற்றவனாக இல்லை. சவுல் அமலேக்கரை அழித்து விட சொன்னார், ஆனால் அவனை முடிச்சு விடலை. ஆடு மாடுகளை அழித்து விட சொன்னார், கொழுமையானவர் எடுத்துக்கொண்டார். அப்போ சவுல் சில காரியம் தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை, மீறினவுடனே ராஜ்யபாரத்தை அகற்றி விட்டார். ஆனால் தாவீதுக்கோ இரக்கம் பாராட்டினார், ராஜ்யபாரம் வம்ச வழியாக தொடரும்படி செய்தார். இவரும் இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் குமாரே என்று எண்ணப்பட்டார், தாவீதின் குமாரனே எண்ணப்பட்டார். அப்போ சுகம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று மக்கள் கூப்பிடும் பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தார்கள். இவர் தாவீதின் குமாரன் எண்ணப்பட்டார் என்று எழுதப்பட்டதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அந்த தாவீது குமாரனாக இயேசு எண்ணப்பட்டது போல நம்முடைய அபிஷேகம், நம்முடைய காரியங்கள் சந்ததியிலே வெளிப்பட வேண்டும் என்றால் தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தது போல நாமும் ஏற்றவனாக வாழும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். எனவே தேவனுக்கு பிடிக்காத பாவங்கள், தேவனுக்கு பிடிக்காத தேவையற்ற உறவுகள், தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை வெறுத்து விட்டு பரிசுத்தமாய் வாழதான் தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்திலே வாழுவோம், கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தாவீதை கண்டுபிடிச்ச உடனே தாவீதை அப்படியே விடலை. அவர் இதயத்துக்கு ஏற்றவனாக மாற வேண்டும் என்று விருப்பத்தோடு இருந்ததை பார்க்குறோம். அந்த வசனம் சொல்லும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22 சொல்லுது. அப்போஸ்தலர் 13:22 தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று அவர் சாட்சி கொடுத்திருக்கிறாரே. அப்போஸ்தலர் 13:22 சொல்லும் பொழுது தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அவர் பார்த்துட்டார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்த்த உடனே தாவீது சும்மா இருக்கல, அவர் இருதயத்துக்கு என்ன பிடிக்குமோ அதைவே செய்து கொண்டிருந்ததை பார்க்குறோம். தேவனுக்கு என்ன பிடிக்குமோ, தேவனுடைய காரியத்துக்கு என்ன பிடிக்குமோ அதைவே தாவீது சிந்தித்து கொண்டிருந்ததை பார்க்குறோம். எனவே தொடர்ந்து அவர்கள் பயணித்தார்கள். கிறிஸ்துவும் தாவீதும் பயணித்தார்கள், பரிசுத்த ஆவியும் தாவீதும் பயணித்தார்கள், தேவனுடைய வார்த்தையாகிய பிதாவும் தாவீதும் பயணித்தார்கள். பயணித்து கொண்டே இருந்தார்கள் பூமியில் இருக்கும் வரை. பயணித்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதை கண்டுபிடித்தார். தாவீதும் இருதயத்துக்கு ஏற்றவனாக, தாவீதும் தேவனுக்கு ஏற்றவனாக வாழ்ந்து மறைந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் நாம் தேவனுக்காக வாழுவோம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் அழித்து போடாது, நிச்சயமாக அழித்து போடாது. அதில் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது, அவருடைய கரம் உங்கள் மேலே உறுதியாக இருக்கிறது, உங்களுக்காக உறுதியாக இருக்கிறது. அவர் கரத்தை தாண்டி தான் உங்களை தொட முடியும். அப்படி கரம் உறுதியாக இருக்கிறது, அவர் ஓங்கிய போய் உங்களோடு இருக்கிறது. கர்த்தனால உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஏனென்றால் உங்களை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார், ஏனென்றால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.